அண்ணாமலை உண்மையில் நான் வியப்புக்கு உரிய மனிதனாகத்தான் பார்க்கிறேன். நான் அண்ணாமலைக்கு எந்த விதமான நாமாவளியும் பாடுவதற்காக நான் வந்து நிற்கவில்லை. ஆனால் மனம் திறந்து சொல்கிறேன், எத்தனையோ பாத யாத்திரைகளை நான் பார்த்திருக்கிறேன். சென்னையிலே கன்னியாகுமரியிலே இருந்து டெல்லி வரையில் நடந்த சந்திரசேகர், ஜனதா கட்சியின் தலைவர் சந்திரசேகர் நடந்த பாத யாத்திரையில் பங்கேற்றவன் நான். ஆனால் எந்த இடத்திலும் ஒரு பாத யாத்திரை நடந்து கொண்டே இருப்பார்கள், அவ்வளவுதான். ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகளை கேட்டு, காலம் காலமாக தீராமலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவை என்று கேட்டு அவற்றுக்கு தீர்வை தருவதற்காக ஒரு பட்டியலை தயாரித்து மக்களின் நெஞ்சங்களோடு நெருங்கி போய் மக்களின் நாயகனாக மலர்ந்திருக்கின்ற இந்த அண்ணாமலை தலைமை ஏற்ற பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி கடைசி கிராமத்து மனிதனிடமும் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமே இல்லை. இன்று பாரதிய ஜனதா கட்சி பேசுபொருளாக மாறிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பாரதிய ஜனதா கட்சி நோட்டாவை விட கூடுதலாக வாக்கு வாங்குமா என்று கேட்டவர்கள்தான் அண்ணாமலையின் பிரவேசத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லுகிற பொழுதே அதிர்ச்சி அடைகிறார்கள், அஞ்சுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அண்ணாமலை மூலம் வந்து சேர்ந்து விடுமோ என்று நினைக்கிறார்கள். தமிழகத்து அரசியலை பொறுத்தவரை சொல்கிறேன், ஒரு 55 ஆண்டு காலம் நீடித்த அனுபவத்தை பெற்றவன் என்ற முறையில் சொல்கிறேன். காரில் சூழ்ந்திருக்கிற இந்த தமிழகத்தின் திராவிட மாடல் அரசியல் முழுமையாக முடியும். அதை முடித்து வைப்பவர் அண்ணாமலையாக இருப்பார். நன்றி, வணக்கம்.